அல்லாஹ் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறான், ஏப்பா படைத்தவனும் படைக்காதவனும் சமமா? ஒரே கேள்வி தான் கேட்கிறான். நான் ஒரு ஆண்டவர் படைச்சார படைக்கப்பட்டவரா? அதுக்கு பதில் சொல். புரிஞ்சு வச்சுக்காத. அப்துல் காதர் ஜிலானி யார்? இந்த அப்துல் காதர் ஜிலானி என்பவர் ஒரு காலத்தில் இருக்கவில்லை உலகத்துல, கொஞ்ச நேரம் இருந்தாரு, மறுபடியும் இல்ல. இல்லாத காலம் ஜாஸ்தி. இந்த உலகம் படைக்கப்பட்ட ஒரு 50 லட்சம் வருஷம் ஆச்சுன்னு சொன்னா, இந்த 50 லட்சம் வருஷத்துல அவர் இருந்த 60 வருஷம் தான். இவ்வளவு நீண்ட நெடுங்காலத்துல அவர் இருந்த டைம் என்ன? இவ்வளவுதான். சும்மா அற்பத்திலே இருப்போம். அல்லாஹ் அப்படியா? அல்லாஹ் யாரு? நித்திய ஜீவன், என்றென்றும் உயிரோடு இருப்பவன். இப்பவும் இருக்கிறான். 50 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தான், அதுக்கு முன்னாடி இருந்தான், அதுக்கு முன்னாடி இருந்தான், இனி இருப்பான், இனி இருப்பான், இனியும் இருப்பான். எல்லாம் போயிடும். குல்லுமன் அலைஹா ஃபான். எல்லாம் இந்த பூமியில உள்ள எல்லாம் அழிந்து விடும். வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். மகத்துவம் கண்ணியம் மிக்க அல்லாஹ்வுடைய முகம் மட்டும் தான் மிச்சமா இருக்கும். அவன் மட்டும் இருப்பான். ஒரு காலத்தில் அவன் மட்டும் இருந்தான், இனி ஒரு காலத்தில் அவர் மட்டுமே இருப்பான். அப்படிப்பட்ட இறைவன் இருக்கும் பொழுது நேற்று வந்த ஆட்கள், முந்தா நாள் வந்த ஆட்கள் எல்லாம் எப்படி கடவுளாவாங்க? நான் கேட்கிறேன். ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி இவர் பிறந்தாரு. அதுக்கு முந்தி லட்சோபலட்ச ஆண்டுகளாக வாழ்ந்த மனிதர்களுக்கு ரிசுக்களித்தவன் யாரு? அதுக்கு முந்தி லட்சோபலட்ச ஆண்டுகளாக இந்த மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்தவன் யாரு? அவன் இப்ப செய்ய மாட்டானா? அவன் இப்போ அந்த தேவையை நமக்கு நிறைவேற்ற மாட்டானா? இப்படி யோசிச்சு பார்த்தா அடிபட்டு போயிருவாங்க. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? அவர் மகான் பெரியாரு, ஆஹா அவர் கேட்டா அல்லா குரான்ல எங்க அப்படியே சொல்றான். அப்படியே மகான் கேட்டா நான் கண்டிப்பா கொடுத்துருவேன் குரான்ல இருக்குல்ல. அப்படி காட்டுனாச்சும் போய் விட்டு போயிடலாம். அல்லாஹ் குரான்ல சொல்றான். என்ன சொல்றான்? மகான்களே பெரிய மகான் யாரு? நபிமார்கள் தான். நபிகள் நாயகத்தை சொல்லுமாறு அல்லாஹ் கட்டளையிடுறான். குரான்ல இருக்கிறது கதை இல்லை இது. நான் உங்களை போன்ற ஒரு மனிதன். என்ன வேறுபாடு உங்களுக்கு? எனக்கு அவன் செய்தி வருது, அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய ஆற்றல் கிடையாது. எனக்கு வஹி என்ற இறை செய்தி வருகிறது, அவ்வளவுதானே தவிர நான் மனிதன் தான், நான் உங்களை போல மனிதன் தான் என்று சொல்லுங்கிறான் அல்லாஹ். உஹது போறவங்களுக்கு தெரியும். இந்த உஹது யுத்தத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான முறையில் தாக்கப்படுகிறார்கள். அப்ப வெட்டின வெட்டு அப்படி வாய் ரெண்டா பிளந்து விட்டது. இவ்வளவு கடுமையான வேதனை. எந்த அளவுக்குன்னா நபிகள் நாயகம் சொல்றாங்க, நபியுடைய முகத்தில் ரத்தம் சாயம் பூசி விட்டார்களே, இவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள் என்று கோபப்பட்டு சொல்றாங்க. உடனே அல்லாஹ் என்ன பண்ணா தெரியுமா? கட்டும் கோபத்தோட ஒரு வசனத்தை இறக்குறான். அந்த நேரத்தில், முகமதே அதிகாரத்தில் உமக்கு பங்கு இல்லை. அது என்ன, உங்களை அடிச்சா வெற்றி பெற மாட்டானவ? வெற்றி எல்லாம் நீங்க தான் கொடுக்குறீங்க. எல்லாம் கேட்கலாம். அதிகாரத்துல உனக்கு நான் பங்கு தரல, மெசேஜ் சொல்லிட்டு வர சொல்லுங்க, அவ்வளவுதான். அதிகாரத்தில் உனக்கு பங்கு இல்லை. நபிகள் நாயகத்தினுடைய இந்த கதியை எதுன்னு சொன்னா, அப்துல் காதர் என்னங்கிற ஏமாத்திரம், ஷாஹால மீது பாதுஷாக்கெல்லாம் ஏமாத்திரம் பாருங்க. நபிகள் நாயகத்துக்கு இந்த நிலை என்று சொன்னால், நீங்க கூப்பிடக்கூடிய அஜ்மீர் ஹாஜா பந்தே நவாஸ் என்ன, ஏர்வாடி இப்ராஹிம் வலியுல்லாஹ் என்ன வச்சு பார்த்தோம்.